அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனியாக போகிற ஆட்டை தான் ஓனாய் அடிக்கும். கும்பலாக கூட்டமாக இருக்கிற ஆட்டை ஓனாய் அடிக்காது. அதே போல தான் யார் ஜமாத்தை விட்டும் தனியாக போயிடுவாங்களோ, நான் தனியாக தொழுதுக்கிறேன், நான் வீட்டிலே தொழுதுக்கிறேன், நான் அங்கே போய் தொழுதுக்கிறேன், நான் இவங்களோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு யார் தனித்து போவார்களோ அவர்களை ஷைத்தான் அடித்து விடுவான், ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது பாருப்பா, நீங்கள் தனியாக போகிறதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன், மேலும் நீங்கள் மஸ்ஜிதுகளை கடைபிடித்து கொள்ளுங்கள். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவான், நான் பள்ளிவாசலுக்கு போக மாட்டேன், நான் வீட்டிலே தொழுதுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் முழுமையான முறையில் குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் அப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்வாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பள்ளிவாசல்களை கடைபிடித்து கொள்ளுங்கள், மக்களோடு அஹ்லு சுன்னாவோடு இருப்பதை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஜமாத்தோடு இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன்.